ஹலோ 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட். தமிழ் பப்ளிக் ஆன்சர் கீ பார்க்க போகிறோம். இன்றைக்கி நடந்த தமிழ் எக்ஸாமுக்கான ஆன்சர் கீ. ஃபஸ்ட்டு 1 மார்க்கு கொஸ்டின் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. சரி, இப்போ ஃபஸ்ட்டு 1 மார்க் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆன்சர் இன்மையிலும் விருந்து. செகண்ட் ஒனுக்கு நடித்தல் நடிப்பு. தேர்ட் ஒனுக்கு உருவகம். ஃபோர்த் ஒனுக்கு செப்பல். ஃபிஃப்த் ஒனுக்கு ஆணிரை கவர்தல். அடுத்தது சருகும் செண்டும். அடுத்தது கர்ணியான் எலிசபெத்துக்காக 7வது கொஸ்டின். 8வது வினைத்தொகை. 9வது தமிழர் பண்பாட்டின் வாழையடிக்கு தனித்த இடம் உண்டு. 10வது சுதந்திர இந்தியாவின் மகத்தான சாதனையை சவாலுக்கு ஜெயகாந்தன் கருதுவது பெற்ற சுதந்திரத்தை பேணி காத்தல். பொருத்தமான கொண்ட பழமொழி நிறைவு செய்க. விருந்தும் மருந்தும் 3 நாட்கள். ஓகே, அதுக்கடுத்து பாடல் கொண்ட நூலை தேர்ந்தெடுத்து எழுதணும். ஃபஸ்ட்டு என்ன நூல்னா பரிப்பாடல். இதுக்கான ஆன்சர் 12வதுக்கு பரிப்பாடல். 13வதுக்கு ஆப்ஷன் ஆ ஒரு அறி உந்துவலி. 14வதுக்கு அடுக்குத்தொடர். 15வதுக்கு கிரந்தையார். பாட்டை எழுதணும் ஆசிரியர். அடுக்கிறது கொஸ்டின் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. விருந்தினர் மகிழுக்கு முகமன் சொற்கள். வாங்க வாங்க அந்த மாதிரி எழுதுறது, ஓனம் எழுதுறது. அதுக்கப்புறம் ஒரு கொஸ்டின் கொடுத்து அதுக்கு ஆன்சர் எழுத சொல்கிறாங்க. புதிய படைப்பு உருவாக்க மொழிபெயர்ப்பு உதவுகிறது. அதுக்கு கொஸ்டின் ஆன்சர் எழுத சொல்கிறாங்க. கொஸ்டின் எழுத சொல்கிறாங்க. அதை எது உதவியது? உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் ஆதியான். உலகம் வறுமையுற்றாலும் கொடுப்பவன் யார்? பாசவர் வாசவர் பல்நிலை விளையினர் உமனர். பாசவர் வெற்றிலை விற்பவர். வாசனர் நறுமணப் பொருட்களை விற்பவர். பல்நிலை விளையினர் இறைச்சியை விற்பவர். உமனார் உப்பு விற்பவர். ஓகே, இதெல்லாம் ரொம்ப ஈஸியானதா. நஞ்சப்படாதான்னு சொல்லும் தொடரில் அடிக்கோட்டுட்ட சொல்லுக்கு பொருள் தருக. நஞ்சப்படாதானா அதுக்கு பொருள் எழுதணும். குறிப்பு வரைய அவயம். திருக்குறள் எழுதணும். பொருள் என்ன முடியும் பொருள் எழுத சொல்லியிருக்காங்க. அதில் ஈஸி தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எவையேனும் 5 நாளுக்கு வெட்டும் இடைவெளிக்க. ஓகே, அப்படி எல்லாம் ஈஸியாக தான் இருக்குது. இந்த அறை இருட்டாக இருக்கிறது. மின்விளக்கில் சொடுக்கி எந்த பக்கம் இருக்கிறது? கொண்ட உரைப்படலின் விளக்கங்களை வகையிலே தேர்ந்தெடுத்து எழுதுக. அது ஓனம் எழுதுறது தான். அடுத்து 23வது வினைமுற்றை வினையெல்லாம் பெயராக மாற்றி எழுதல். ஊட்டமிகு உணவு. ஆன்சர் உண்டவர். அவர் நீண்ட வாழ்நாள் பெற்றார். அதேமாதிரி பொது அறிவு நூல்களை தேடி பார்த்தார். போட்டித் தேர்வில் வென்றார். அதுக்கடுத்து பகுப்பு தொகுப்புலக்கணம். கிளர்ந்த. கிளர் இந்து ப்ளஸ் இத்து ப்ளஸ் இத்து ப்ளஸ் கிளர் பகுதி. இத்து சந்தி. இந்து விகாரம். இத்து இருந்த கால இடைநிலை. பெயரச்ச விதி. கலைச்சொல். கிளாசிக்கல் லிட்ரேச்சர் செவ்விலக்கியம். அதுக்கடுத்து எம்பலம் சின்னம். அதுக்கடுத்து செவிதரன். அதுக்கு ஆன்சர் அவங்களுக்கு எழுதியிருக்க பார்த்துக்குங்க. மரபு தொடர்களை பொருளிலிருந்து தொடரலாக. கண்ணும் கருத்துமா. அள்ளி எரித்தல். இதெல்லாம் பழைய 2023 கொஸ்டின் அப்படியே கேட்டிருக்காங்க. கொஞ்சம் தீவகனி வகையாவை. புதிதோர் பொருத்தமான சொற்களை தேர்ந்தெடுத்து எழுதுக. நல்லுலகத்தின் கண் சிமிட்டி கடை மிரண்டி நீந்தி செல். அது எதுனா விண்மீன். ஓர் எழுத்தில் சோலை. 2 எழுத்தில் வனம் காடு. அதில் கீழே ஆப்ஷன் கொடுத்துருக்கான். காடு, புதுமை, விண்மீன், காற்று, நறுமணம். அதெல்லாம் நீங்கள் எடுத்து எழுதணும். அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. அதுக்கடுத்து 29 எவையேனும் 2 வினாக்கள் மட்டும் விடையளிக்க. இது ஈஸி. பத்தி படித்து விட. ஃபஸ்ட்டுக்கு சிலம்பர் செல்வன் அழைக்கப்படுவர் மாப்போசி. அதே கொஸ்டின்லே இருக்குது. ஓப்பனில் ஃபஸ்ட்டு லைன் அதான். சோலை காற்று மின்விசிறி காற்று. ரொம்ப ஈஸியான கொஸ்டின். அதுக்கடுத்து மாளாத காதல் நோயால் போல். தொடரில் ஓமையை சுட்டி விளக்குக. மருத்துவர் கத்தியால் அறுத்தாலும் அது எல்லாம் நன்மைக்கு என கருதி மாளாத அந்த மாதிரி எழுதுறது. வாளி தண்ணீர் சாயக்கோவலை கந்து துணி கட்டை துருகி. இதெல்லாமே கொடுத்துட்டான். வாளி தண்ணீரை கொண்டு ஜன்னலை சுத்தம் செய்க. சாயக்கோலையில் வண்ணத்தை நிரப்பி வண்ணம் தீட்ட. கந்தை துணியால் தொடைத்தெறிய. கட்டை துணியால் ப்ரஷ்ஷால் பெயிண்ட் அடிக்கணும். அதுதான் சொல்ல வராங்க. இதில் ரொம்ப ரிப்பீட்டட் கொஸ்டின் அன்னை மொழியவே கேட்டான். அதுக்கடுத்தது 35வது
அவந்தி நாட்டு மன்னர் மருத நாட்டு மன்னருடன் போர் புரிந்து அந்நாட்டை கைப்பற்றி நினைக்கிறான். அப்பொழுது நிகழ்வுகளை புறப்பொருள் வெண்பாகளை கூறும் இலக்கணம் வெளியில். இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். அதுக்கு அடுத்தது குறள் பயின்றுள்ள அணிகள் விளக்கு சொல்லியிருக்கான். அதில் எழுதியிருப்பீங்க. நாள்தோறும் நாடி முறை என்ப மாணவன் நாள்தோறும் நாடு கெடும் என்று குறள் பார்க்க அழகிட்டு வாய்ப்பாடு. அடுத்து 38வது கூத்தனை கூட்டாற்றப்படுத்தல். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அதவே கேட்டான். அதுக்கடுத்து கலை திருவிழா மாநில அளவில் நடைபெற்ற நடன போட்டி பெற்ற நண்பனுக்கு பாராட்டு கடிதம் எழுதியிருப்பீங்க. காட்சி கண்டு கவிஞர். அதுக்கடுத்து விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்து உறுப்பினர் படிவம். அதுக்கடுத்து டிரான்ஸ்லேஷன். அதுக்கடுத்து 42வது இன்சொற்கள் பேசுவோர் ஏற்படும் நன்மைகள் நாம் ஓனம் எழுத வேண்டியதா. அதுக்கடுத்தது கட்டுரை பார்த்திங்கன்னா 43வது போராட்ட கலைஞர், பேச்சு கலைஞர், நாடக கலைஞர், திரைக்கலைஞர், தமிழ் கலைஞர் ஆகிய தலைப்புகளை கொண்டு பன்முக கலைஞர் தலைப்பில் விரிந்து எழுதுக. இதனால் இப்போ டிஎம்கே கவர்மெண்ட் நடக்கிறனால அவங்க கலைஞர் பற்றி கொஸ்டின் கேட்டிருக்கான். இது நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதான், வாதியார்களை பெரும்பாலும் எக்ஸ்பெக்ட் பண்ண கொஸ்டின் தான் அது வந்துடுச்சு. ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் ஹெட்டிங் கொடுத்துருக்கேன். அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். பசங்களுக்கு ஸ்லோ லேர்னர் பசங்களுக்கு வெரி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஹெட்டிங். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ப்ளீஸ் லைக் மீ, சப்ஸ்கிரைப் மீ. தேங்க்யூ. பெல் பட்டனை கிளிக் பண்ணி நான் போடக்கூடிய வீடியோக்கெலாம் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.